அப்படின்னு சொல்றோமோ அந்த இறைவனுடைய தன்மையே அன்புதான். சரிங்களா? இதுல வந்து என்னென்னலாம் இந்த அன்பு சக்திய அதிகமாக்குறது, காந்தப்புலம், அன்பை உணர்தல், அன்புனா எது, அன்புடைய கவசம், அன்பினுடைய பார்வை, உதவி, தியாகம், மன்னிக்கும் தன்மை, அன்பு வந்து ஆன்மாவினுடைய பலமா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அன்புங்கிற இந்த சக்தி இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நேர்மறை சக்தி. இந்த அன்புங்கிறது ஒரு நேர்மறையான சக்தி. இதை கேட்கறதுக்கும் நான் சொல்றதுக்கும் எளிமையா இருக்கலாம். ஆனா இதை பின்பற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். எப்படி ஒரு உயிர் வந்து இங்க வாழணுங்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குதோ, அதே மாதிரி இந்த அன்பை நீங்கள் உங்களுக்குள்ளாக மாத்துறதுக்கு, நீங்க அன்பா மாறுறதுக்கு நிறைய போராட்டங்கள் வரும். நீங்க எப்ப இதை முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அதை வந்து நீங்க அன்பா இருக்கிறீங்களான்னு செக் பண்றதுக்கான எக்ஸாம் நிறைய வைப்போம். எல்லாருமே வைப்பாங்க. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் வைக்கலாம், இல்ல உங்களுடைய மனைவி வைக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகள் வைக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியார், இல்ல உறவுகள், நெருக்கமான உறவுகள் அல்லது நெருக்கமான நண்பர்கள், இவங்கெல்லாம் கூட இந்த அன்புங்கிறதுக்கான எக்ஸாம் வந்து உங்ககிட்ட வைப்பாங்க. இப்ப நீங்க முடிவெடுத்து ஏன் நீங்க இப்ப அன்புங்கிற சக்தியை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்வலையை உருவாக்கிட்டீங்க. அப்ப அதுக்கு இணையானதை கொண்டு வரணும் இல்லையா? அப்ப கொண்டு வரணும்னா நீங்க அதற்கு முதல்ல தகுதியா அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் பார்க்கும். அப்ப அதுக்கு அவங்க கிட்டே இருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் உங்களை நோக்கி வரும். சரிங்களா? அப்போ நீங்க அதுல எப்படி செயல்படுறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையா மாறி இருக்கிறீங்களா, இல்ல சும்மா இந்த பயிற்சி எல்லாம் கேட்டுட்டு முயற்சி பண்றீங்களா நடிக்கிறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நேர்மறை சக்தி. அன்புங்கிறது ஒரு அற்புதமான காந்தம். இந்த உலகத்துல இந்த அன்புங்கிற இந்த சக்தி இல்லாம, நேசம்ங்கிற இந்த ஆற்றல், இந்த காதல்ங்கிற இந்த ஆற்றல் இல்லாம எந்த ஒரு நிகழ்வுமே நிகழாது, எதுவுமே நடக்காது. இன்னைக்கு ஒரு ஆன்மா பாறையா இருக்குது, கல்லா இருக்குதுன்னா அது கூட அன்புங்கிற அந்த ஒரு ஆற்றல்னாலதான் அது வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றுமே இது வந்து இந்த அன்புங்கிற சக்தி என்னன்னா அனைத்து சக்கராவையும் திறந்து விடக்கூடிய ஒரு திறவுகோல். நீங்க மற்றபடி அந்த ஒவ்வொரு சக்கராவையும் கடந்து போகணும்னா அதுக்கு பல யுகங்கள், பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த முன்னேற்றம் அடைகிறதுக்கு. அதே மாதிரி இந்த கடவுளை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க அதற்கான ப்ராசஸ், அதுக்கான அந்த வழிகள் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா இருக்கும். அதை அடையிறதுக்கு வந்து ரொம்ப தூய்மையான உங்களுடைய உடல் வந்து நீங்க வந்து என்னவா மாறணும்னா லைட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து கெமிக்கல் பாடி, அந்த மாதிரி லைட் பாடி அப்படின்னா ஒளி, அந்த வந்து அந்த ஒளி தேகமா மாறணும். அப்படி ஒளி தேகமா மாறணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிக சரியா இருக்கணும். அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள போறீங்கன்னா அது எல்லாமே சரியா கடைபிடிக்கணும். ஆனா இது எதுவுமே தேவையில்லை. இந்த அன்புங்கிற ஆற்றல் இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும். இறைவன் உங்களை தேடி வருவார். எப்ப அன்புங்கிற அந்த சக்தி இருந்துச்சுன்னா. இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய என்ன சொல்லுவோம், நம்ம மூல கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மூலவர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு கோயில்ல மூலவர்னா அவர் தான் உற்சவமூர்த்தி, அவர் தான் அங்க எல்லாமே. அது மாதிரி இந்த உலகத்துக்கே இதுதான் மூலவர், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் அன்புன்றது வரும். அன்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்தாரு. அந்த மாதிரி அந்த காதல் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அது மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் அவரும் என்ன பண்ணாரு, எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும், தன்னை துன்புறுத்துறவங்க மீதும் அன்பு செலுத்தணுங்கிறதான் சொல்லிக் கொடுத்திருக்காரு. எல்லா மதங்களும் அதுதான் சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு அல்லாவா இருந்தா எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அன்புதான். அதை நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த விஷயம் இருக்கும். ஆனா தவறுதலாக நம்மளால ஒவ்வொரு விஷயங்களும் புரியப்பட்டு நாம அதை வேற நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த அன்புங்கிற அந்த சக்தி வந்து எல்லாத்தினுடைய மூலம். இந்த அன்பு வந்து நல்ல சூழலை உருவாக்கும். இந்த அன்புங்கிற இந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? யாருக்கெல்லாம் இந்த அன்புங்கிற சக்தி வேணும், நான் இப்பையிலேருந்து நான் முடிவெடுக்கிறேன், இனிமே நான் எல்லாத்துலயும் அன்போட இருக்க போறேன். எப்படி நான் அன்போட இருக்கிறது, எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது, நான் என்ன மாதிரி அன்பா இருந்தா எப்படி எல்லாம் நடந்துக்கணும், அப்படி நடக்கும்போது எனக்கு என்ன மாதிரியான எக்ஸாம் வரும், இந்த எக்ஸாம்லாம் நீங்க தான் எதிர்கொள்ளணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்ரைனிங் ஸ்கூல்ல போய் கார் ஓட்டுறது கத்துக்கிறோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது அது ஒரு கொஞ்சம் பாதுகாப்பான இடமா இருக்கும். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது பாதுகாப்பான இடமா இருக்கலாம். ஆனா நீங்க சாலைகள் அந்த வண்டி எடுத்துட்டு போகும்போது அதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே பாதுகாப்பு அங்க இருக்காது. அப்போதான் திடீர்னு ஒருத்தர் குறுக்காக்க நேரா ஓடியாருவாரு, ஒருத்தர் வேகமா வந்து உங்ககிட்ட கட்டடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்ப நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா அப்போ உடனே அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு போன் அடிக்க முடியாது டிரைவிங் ஸ்கூலுக்கு. என்னங்க இப்படி ஒருத்தர் வர்றாரு, நான் என்ன பண்றேன்லாம் கேட்க முடியாது.
அப்ப நீங்க கத்துக்கிட்டத வச்சு, விதிமுறைகள வச்சு நீங்க அங்க என்ன பண்ணணும், அவர் அந்த உயிர் பாதுகாக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அதே மாரி தான் இதுவும். இந்த அன்புங்கிற இந்த சக்திய நீங்க வெளியில பயன்படுத்த போகும்போது நெறைய சவால்கள் வரும். அத தாண்டி நீங்க நிக்கிறீங்களா அதுல அன்புல? இல்ல நீங்களும் அவங்களோட அவங்களா மாறிர்றீங்களா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சூழல். இத நம்ம என்னவா பண்ண போறோம் அப்படின்றது நம்மளுடைய கையில இருக்குது. இந்த மாபெரும் இந்த அன்பனுங்கிற சக்திய நம்மள தான் மாத்துறோம், நமக்குள்ள கொண்டு வர்றோம் அப்படின்னா, நாம என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸும் அடைய போறோம். நமக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுது, நம்மள சுற்றி இருக்கக்கூடிய அதாவது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், இது எல்லாமே நம்ம இந்த பயணத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா?